அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சுஹைல். இன்றைய காணொளியின் வாயிலாக நாங்கள் பார்க்க இருப்பது தற்பொழுது கிரிக்கெட் உலகில் மிகவும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கும் ஒரு ஆட்டமிழப்பு தொடர்பான விடயத்தை தான் இன்றைய காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆட்ட இழப்பின் என்ன சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது, இதன் பின்னணி என்ன நடந்தது என்பது தொடர்பான விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான T20 தொடர் ஒன்று அண்மையில் நடைபெற்று முடிந்திருந்தது. இதன் இறுதி போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பிப்ரவரி 1 பாகிஸ்தானின் லாகூர் கடாஃபி மைதானத்தில் இடம்பெற்றது. இதன் போது நடைபெற்ற ஒரு ஆட்டம் இழப்பின் காரணமாகத்தான் இப்பொழுது பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியின் 14வது ஓவரில் துடுப்பாடி கொண்டிருந்த ஆஸ்திரேலிய வீரர் கூப்பர் கொனோலி முகமது நவாஸ் வீசிய பந்தினை அடித்தாடுவதற்காக அவரது கிரீஸினை விட்டு வெளியே பாய்ந்து அடிக்க முற்பட்டார். அதன் போது பந்து ஓவராக ஸ்பின் ஆகி நேரடியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்றது. பாகிஸ்தானின் புதுமுக வீரர் கவாஜா நஃபாய் விக்கெட் காப்பாளராக இருந்தார். அவர் அந்த பந்தினை பிடித்து நேரடியாக ஸ்டம்ப் செய்து துடுப்பாட்ட வீரரை ஆட்டமிழக்க செய்திருந்தார். கள நடுவரும் அதற்கு ஆட்டமிழப்பை உறுதி செய்து ஆட்டமிழப்பை வழங்கியிருந்தார். துடுப்பாட்ட வீரரும் ஆட்டமிழந்து வெளியேறி இருந்தார். போட்டி முடியும் வரையில் இதில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. யாரும் எதனையும் கண்டுபிடிக்கவில்லை, யாரும் எதனையும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் உண்மையில் இது ஒரு ஆட்ட இழப்பு அல்ல. இதில் தான் இப்பொழுது பிரச்சனை எழுந்திருக்கிறது. அதாவது போட்டி நடந்து முடியும் வரையில் நடுவர்களோ வர்ணனையாளர்களோ யாருமே இது தொடர்பாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் போட்டி முடிந்த பிறகு சமூக வலைத்தளங்களின் மூலமாகத்தான் இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த வீரரின் ஆட்டம் இழப்பு ஒரு முறையான ஆட்ட இழப்பு அல்ல, இது மோசடியான ஆட்டம் இழப்பு என்பதுதான் இப்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. உண்மையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்களானால் வீரர் கிரீஸினை விட்டு வெளியே பாய்ந்து அடிக்க முயல்கின்றார். விக்கெட் காப்பாளர் பந்தினை பிடித்து ஸ்டம்ப் செய்கிறார். எந்தவித பிரச்சனையும் இப்பொழுது நேரடியாக பார்க்கும் பொழுது விளங்கவில்லை. ஆனால் இந்த வீடியோவை மெதுவாக அல்லது ரீப்ளே மூலம் பார்க்கும் பொழுது நன்றாக அவதானிக்கும் போது தெரிகிறது, விக்கெட் காப்பாளரின் பந்து வலது கையில் இருக்கிறது. ஆனால் அவர் ஸ்டம்ப் செய்வது இடது கையால். பந்தினை வலது கையில் வைத்துக் கொண்டு இடது கையால் ஸ்டம்ப் செய்கிறார். இது உண்மையில் ICCயின் விதிப்படி இது ஒரு ஆட்ட இழப்பு அல்ல. இதில் களத்தில் இருந்த நடுவரும் இதை கவனிக்கவில்லை, யாரும் இதை கவனிக்கவில்லை. உண்மையில் அறிந்திருந்த வீரர் விக்கெட் காப்பாளர் அவர் நியாயப்படி சொல்லியிருக்க வேண்டும், இது ஆட்ட இழப்பு அல்ல. தனது அப்பீலினை வாபஸ் வாங்கி மீண்டும் அந்த துடுப்பாட்ட வீரரை அழைத்து துடுப்படுத்த விட்டிருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை. இந்த ஆட்ட இழப்பு தொடர்பாக ICCயின் விதி என்ன சொல்கின்றது சொன்னால், ஒரு ஃபீல்டர் விக்கெட்டை கையினால் தட்டும் போது பந்து அவரது அதே கையில் இருக்க வேண்டும். எந்த கையினால் அவர் விக்கெட்டை தட்டுகின்றாரோ அதே கையில் பந்து இருக்க வேண்டும். அல்லது அவர் தனது ஆம் பகுதியை பயன்படுத்தி விக்கெட்டை தட்டினால் அந்த கையோடு இணைந்த மணிக்கட்டு பகுதியில் பந்து இருக்க வேண்டும். அதாவது பந்து எந்த கையில் இருக்கின்றதோ அந்த கையால் தான் ஸ்டம்பை தகர்க்க வேண்டும். பந்து இல்லாத கையால் ஸ்டம்பை தகர்த்தால் அது ஆட்டமிழப்பு கிடையாது. இதுதான் ICCயின் விதி 29.215 என்ற விதி இவ்வாறு தான் சொல்கிறது. ICCயின் இந்த விதியின்படி இப்பொழுது நடைபெற்ற இந்த ஆட்டமிழப்பு ஒரு ஆட்டமிழப்பு கிடையாது. இது ஒரு முறையற்ற ஆட்டமிழப்பு. இதை களத்தில் இருந்த நடுவரும் கவனிக்கவில்லை, மூன்றாவது நடுவரும் கவனிக்கவில்லை, துடுப்பாட்ட வீரரும் கவனிக்கவில்லை. போட்டி முடியும் வரை யாரும் இது தொடர்பில் அறிந்திருக்கவில்லை, விக்கெட் காப்பாளர் மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள் தவிர. இதே போன்றது ஒரு சம்பவம் 2019 இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியின் போது லக்ஷான் சந்தகான் பந்து வீசியிருந்தார். பந்து நேரடியாக துடுப்பாட்ட வீரர் அடித்த பந்து நேரடியாக பந்து வீச்சாளர் பகுதியில் இருந்த ஸ்டம்பை தகர்த்தது. ஆனால் பந்து வீச்சாளரின் கையில் அந்த பந்து படாததால் அந்த விக்கெட் ஆட்டமிழப்பு இடம்பெறவில்லை. விக்கெட்டின் பெயில்ஸ்கள் எல்லாம் விழுந்திருந்தன. எனவே துடுப்பாட்ட வீரர் கிரீஸுக்கு வெளியே இருந்தார். ICC விதிப்படி பெயில்ஸ்கள் விழுந்திருந்தால் களத்தடுப்பாளர் பந்தோடு சேர்த்து அந்த விக்கெட்டை புடுங்கி எடுக்க வேண்டும். ஆனால் இங்கு லக்ஷான் சந்தகான் தனது வலது கையில் பந்தை வைத்துக் கொண்டு இடது கையால் விக்கெட்டை பிடுங்கி இருந்தார். இது ஆட்டமிழப்பு கிடையாது. துடுப்பாட்ட வீரர் கிரீஸுக்கு வெளியில் தான் இருந்தார். ஆனால் பந்து வீச்சாளரின் கையில், அதாவது லக்ஷான் சந்தகானின் கையில் வலது கையில் பந்து இருக்க அவர் இடது கையால் விக்கெட்டினை பிடுங்கியிருந்தார். இதன் போது அது ஆட்டமிழப்பு கிடையாது. இலங்கை அணி வீரர்களும் ஆட்டமிழப்பு கோரவில்லை, நடுவரும் ஆட்டமிழப்பு வழங்கவில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அதே முறைதான். அங்கே ஆட்டமிழப்பு இல்லை என்றால் இதுவும் ஆட்டமிழப்பு இல்லைதான். ஆனால் இங்கு கவனிக்கப்படவில்லை. விக்கெட் காப்பாளரும் நியாயப்படி தனது அப்பீலை வாபஸ் வாங்காமல் ஆட்டமிழப்புக்கு வழிகோலி இருக்கிறார். இந்த சம்பவம் தான் இப்பொழுது பெரும் சர்ச்சையையும் கிரிக்கெட் உலகில் பாரிய அதிர்வலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பாக உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் பகுதியில் நீங்கள் பதிவு செய்யலாம். இதுதான் இந்த காணொலியின் வாயிலாக நான் உங்களுக்கு கொண்டு வந்த தகவல். இது போன்ற பல வைரல் தகவல்களையும் சுவாரஸ்யமான விடயங்களையும் நடப்பு விவகாரங்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து ஆதரவு தருமாறு கேட்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.